Hi friends, welcome to Safina Vlogs. எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்க நம்புறேன். புர்கா வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அங்கே போயிட்டு நான் இங்கே வந்திருக்கேன். நான் இது அல்ஹரம் அல்மாசி. நான் போகிற மேக்ஸியெல்லாம் எங்கே வாங்கன்னு கேட்பீங்களா, இந்த கடையில் வாங்குறேன் நான். ஸோ வீடியோவை பார்க்குறீங்களா, உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா விலாக்ஸ். எல்லாருமே ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்க நம்புறேன். நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுற அன்றைக்கி மேபி ஃபஸ்ட் நோம் அன்றைக்கி நைட் வைக்கிற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் டேவாக இருக்கும். த்ரூ அவுட் த ரமதான் வீக்லி ஒன் டைம் நியூ கலெக்ஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டினியூஸாக போய் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ட்ரெஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் அடிக்கடி கேட்பீங்க இல்லையா, நான் ஷார்ட்ஸில் போகிற லாங் மேக்ஸி எல்லாம் எங்கே வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு இந்த கடையில் தான் வாங்குறேன். அல்ஹரம் அல்மாசி, ஷார்ஜாவில் சிட்டி சென்டர் பக்கத்தில் இருக்குது. போய் பார்க்கலாமா வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட எல்லோரும் எப்போவுமே கேட்பீங்க இல்லையா, நீங்கள் எங்கே மேக்ஸி வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் நான் மேக்ஸி வாங்குற கடை. இது ஷார்ஜா சிட்டி சென்டர் பக்கத்தில் இருக்க அல்ஹரம் அல்மாசி. நான் போட்டிருக்க எல்லா மோஸ்ட் ஆஃப் த மேக்ஸியுமே வந்து இங்கே தான் இருந்து எடுத்திருக்கோம். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு டைம் வரும்போது கலெக்ஷன் வேறு மாதிரி இருக்குங்க. அபாயா இருக்குது, கிட்ஸுக்கான ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, இப்படி எல்லாமே இங்கே இருக்கும். இந்த கடையை பற்றி தனி வீடியோவாகவே நான் போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க அதை கூட செக் பண்ணி பாருங்கள், ஓல்டு வீடியோஸ் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு டைம் நீங்கள் வரும்போது கலெக்ஷன் வேறு மாதிரி தான் இருக்கும். இந்த டைம் இது இருக்குது, நெக்ஸ்ட் டைம் இது வாங்கிக்கலாமான்னு பார்த்தா அது இங்கே இருக்காது. அதுதான் இங்கே கொஞ்சம் பிரச்சனை. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்கும். இந்த மாதிரி லாங் குர்த்தி, ஷார்ட் குர்த்தி, பேண்ட்டு, இந்த மாதிரி எல்லாமே இங்கே இருக்கும். செம்மையாகவும் இருக்கும். ஸோ வந்து பார்த்துக்கங்க, வாங்கிக்கலாம். ஸோ நான் மேக்ஸி கலெக்ஷன்ஸை வேணால் நான் காட்டுறேன் உங்களுக்காக, ஓகேயா? இந்த மாதிரி நார்மலாகவே இந்த அபாயாக்குள்ளே போகிற லாங் இந்த கலர் ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்மால் வெறும் ப்ளைனாக இருக்கும், லாங்காக இருக்கும், ஹாஃப் ஸ்லீவ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும் உங்களுக்கு. இன்னும் வேறு சொல்லுமா, நான் பார்த்துட்டேன், சமையலாண்டி பார்த்துட்டேன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே இங்கே இருக்கும் உங்களுக்கு. அது மாதிரி டிஷர்ட்ஸு, கொஞ்சம் மாடர்ன் வியர்ஸு, ஜீன்ஸு எல்லாமே இங்கே கம்மியான ப்ரைஸில் இருக்கும். இங்கே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா எல்லாமே கம்மியான ப்ரைஸில் இருக்கும். மோஸ்ட்லி இங்கே எஜிப்ஷியன்ஸ், லெபனீஸ், அப்புறம் வந்து இந்த துருக்கிக்காரவங்க, அவங்க எல்லாம் போடுற மாதிரி மாடலில் தான் இருக்கும். ஸோ புரியுது அவங்களுக்கு, ஃபுல்லாக ப்ளைனாக கலராக இருக்கும். இது எல்லாமே கலராக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து இது காலர் வச்ச மாதிரி இருக்கும் ப்ளைனாக, இதே இதில் காலர் வச்சு இந்த நாட் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். கிட்ஸுக்கு எல்லாத்துக்கும் நல்ல மேக்ஸிஸ் இருக்கும். ஸோ இப்போ மேக்ஸி பார்க்கலாமா? காட்டனில் இருக்குது, அப்புறம் வந்து வேறு அந்த கிளாத்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து பியூர் காட்டன். இதெல்லாம் செம்மையாக இருக்கும். எனக்கு வந்து காலர் வச்சு வந்து பெருசாக நான் விரும்ப மாட்டேன். காலர் வச்சு நான் போட மாட்டேன். ஸோ காலரில் இப்படி கூட போடுவேன் தவிர, டைரக்ட் காலர் இப்படி போட்டால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் போடணும்னு நினைக்கிறவங்க போடுங்க, நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், இது காட்டன் தான், ஆனால் இந்த காட்டன் சுருங்காது உங்களுக்கு. அது பாட்டுக்கு நல்லாயிருக்கும். தெரியுதா உங்களுக்கு, நல்லா பெருசாக இருக்கும். இது ஷார்ஜா சிட்டி சென்டர் பக்கத்தில் இருக்குது. இதில் 2 பிரான்ச் இருக்குது. இது வந்து ஷார்ஜா, இன்னொன்று வந்து அபுதாபியில் இருக்குது. நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், அபுதாபியில் கூட இவ்வளோ கலெக்ஷன் இருக்காதுன்னு சொல்லிட்டு. இந்த கலர் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க, காட்டுறேன். இது எப்படின்னா வந்து காலர் வச்ச மாதிரி ஒரு டீனேஜில் இருக்க பசங்கள்லாம் போட்டுக்கலாம். கீழே ஜீன்ஸ், இந்த மாதிரி லெகின்ஸ் போட்டு, ஏன்னா கீழே வந்து உங்களுக்கு ஓப்பன் வருது, தெரியுதா உங்களுக்கு? கிளாத்லாம் வந்து குறை சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கும். காட்டன் வந்து சுருங்காது. அதே ப்ளூ தான், அந்த ப்ளூவில் இது ரொம்ப அழகாக இருக்குது சமீரா. அந்த கிளாத் விட்டு பாருங்களேன். ஆனால் என்ன, கீழே வந்து லெகின்ஸ், இந்த மாதிரி ஏதாவது பேண்ட், ஜீன்ஸ் அந்த மாதிரி போடணும். அதான் அந்த கலர் தான் காமிச்சேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த கலர் கீழே உங்களுக்கு ஒரு ஓப்பன் இருக்குது, தெரியுதா? இந்த ஓப்பன் கீழே பட்டன் இல்லை, ஆனால் இது ரொம்ப அழகாக இருக்குது சம்னா. காலர் இல்லாமல் இருந்தால் நானே கூட எடுத்துருவேன். எனக்கு இந்த காலர் எனக்கு சரி வராது. எனக்கு ஒரு டீனேஜ் பசங்க இந்த சுமையா மாதிரி சமீராலாம் போடலாம், நல்லா தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம 3 பேருமே வச்சுருக்கோம். நீங்கள் நானும் பார்த்து 3 பேருமே வச்சுருக்கோம். ஆனால் வேறு மாடலில், தெரியுதா? இந்த மாதிரி ஸ்லீவு இதே மாதிரி வச்சுருக்கோம். அது ஹைட்டும் கம்மியாக இருக்குது, உடம்பும் பாருங்கள் அழகாக இருக்குது. எவ்வளோ ப்ரைஸ் இது? எவ்வளோ தலைகீழாக பார்க்குறேன், கண்ணு குறுங்குது. 72. இது எவ்வளோ? இதுவும் 72. ஆனால் கொஞ்சம் ப்ரைஸை கூட்டிட்டாங்களோ ப்ரைஸ்லாம் கூட்டிட்டாங்க. நீ நினைக்க அந்த பிள்ளை கண்டுக்க மட்டும் எப்படி பட்டிருக்கு பாரு. எங்க அப்படி காமி, அபாயாவா? சைட்டா உன் கண்டுக்கு மட்டும் எங்கிட்ட இருந்தல எப்படி படு. துணி நல்லா இருக்கே. ஜில் ஜில் ஜிலாமணி, ஜல் ஜல் ஜலாமணி. ஏன் நம்ம கண்ணில் எல்லாத்தையும் இன்னைக்கு ப்ளூவா படுது? ப்ளூங்கோ. எனக்கும் பாத்திமாக்கும் கையில் 2 பேத்துக்கு சாக்கு அடிச்சு தெரிச்சு ஓடிட்டோம். ஏன் எனக்கு இப்போ 2 கை தொடும்போது அடிச்சிச்சு. இந்த கலர் மூஞ்சி கலரும் இது ஒரே மாதிரி ஆயிருமோ? பயமா இருக்கு போடுறதுக்கு, சட்டுன்னு சாக்கு அடிச்சிருமோன்னு. நான் அந்த காலத்து அரசியாக வலம் வர போகிறேன். அப்படிதான் இருக்குது போட்டா துணி. என்ன இல்ல 60 இருக்கும்னு நினைக்கிறேன், கூட இருக்குது. 56 நல்லா இருக்கா?
ஹீல்ஸ் போட்டால் இப்படி தூக்கிடுமே. நான் ஹீல்ஸில் போடுவேன். சாவா ஏய், இது பார்க்க சைனா லுக்கு மாதிரி இருக்குது. சைனா இதில் வந்து 3 கலர் இருக்குது. பிளாக் கலர், ஒயிட் கலர், ப்ளூ கலர். 3மே செம்ம அழகாக இருக்குது. இப்படி காமிக்கிறேன். செம்ம அழகாக இருக்குது பாருங்க. ஒயிட் கலர், அட்டேங்கப்பா ப்ளூ கலர். வீடியோ ஆன் பண்ண சொன்னா எடுக்க மட்டும் வீடியோ எடுக்க. இது வந்து பிளாக். அப்படியா? நல்லா இருக்குல்ல? ஆனால் எனக்கு அந்த ஒயிட் தான் வேணும். சாக்கடிச்சு சாவுற 3 பேரும். இப்படி நில்லுங்க, ஒட்டாமல் நில்லுங்க. சட்டுன்னு அடிக்குது ஒரு மாதிரி இருக்குது. பயமாக இருக்குது எனக்கு. வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் ட்ரெஸ் போட்டு பயப்படுறது இன்றைக்காக தான் இருக்குது. இப்படி 3 கலருமே இருக்குது, அழகாக இருக்குது. இதில் க்ரீன் கலர் இருக்கா? எந்த கலர்? இந்த இது நான் போட்டு காமிச்சேனே, இதுதான். 58, 56 ஆல்சோ. தோழிகளுக்குமே ஒரே கலரில் கிடைத்து விட்டது. நம்மளுக்கு எப்போ ஒன்றா எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அப்போ தானே ஒன்றா அமைஞ்சு தொலையுது. போட்டுரு. வேண்டாம் விருப்பம் எடுத்த மாதிரி இருக்கு. அவன் எல்லாம் என்னப்பா மேக்ஸி. ஆனால் என்னன்னா முன்னாடிலாம் வந்து சமையல் இந்த ஃப்ரில் இருந்தால் ஆசை எடுப்போம்ல. இதில் கீழே பாருங்களேன், ஃப்ரில் வந்து கம்மியாயிருது, தெரியுதா? ஆனால் இங்கே வாங்குற ஃப்ரில் அப்படியே இருக்கும், பிரச்சனையே ஆகாது. இதில் பாருங்கள் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது. எடுக்கும் போதே வீட்டு ஹேங்கர்லாம் உடஞ்சி வீட்டு ஒரு ஹேங்கர் கூட நல்லா இருக்காது. இந்த ஸோ நான் ஒரு நல்ல கலராக காமிக்கிறேன் பாருங்க. எங்கே தெரியுமா இருக்கு? இங்கே இருக்கு. சரி, இதோட ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமா? 104. கூட்டிட்டான் சமினா. இதெல்லாம் வந்து 85, 95 தான் இருக்கும், தெரியுதா? இப்போ இதோட ப்ரைஸ் எல்லாம் கூடிருச்சு. இதா எனக்கும் இந்த கலர் பார்த்தா பிடிச்சிருந்துச்சு. ஆனால் நம்ம போட முடியாது, கிட்ஸ் வேணால் போட்டுக்கலாம். கலர் ரொம்ப அடிக்குது இல்லை? சரி, நம்ம எடுப்போம் அந்த மாதிரி மேக்ஸிஸ். ஏன் இப்போலாம் வர மாட்டேது? எனக்கு ஒன்றும் புரியலையே. இங்கே பாருங்க, இந்தா ஸோ சைடில் நாட்டு வச்சு இல்லை, நல்லா இருக்குல்ல இது? ஆனால் நமக்கு இந்த சைஸ் சரி வராது. நம்ம எதிர்பார்த்த மாதிரி காலர் இல்லை, வீனக்கு சின்ன லேஸ் வச்சு. இது வந்து எக்ஸல். சம்டைம்ஸ் எக்ஸல் சின்னதாக இருக்குது. எக்ஸலாக இருந்தாலும் சைஸ் சின்னதாக இருக்குல்ல, அதை பார்த்து தான் எடுக்கணும். வேற என்ன? காட்டனில் இருக்குது. ஹச்சும் காட்டன். ஆனால் சுருங்காத காட்டன் இருக்கும்ல, நம்ம அந்த காட்டன். இது பேர் ரயானா. இது அழகா இருக்குல்ல? இதில் ஒரு சின்ன நாட்டு வச்சு ஒரு சின்ன இது மாதிரி இருக்கு சமினா. ஒரு சின்ன ஒரு பட்டன் மாதிரி வச்சு ஓப்பன் மாதிரி இருக்கும், ஆனால் ஓப்பன் இல்லை. இந்தா நல்லா இருக்குல்ல? இதில் வேறு கலர்ஸே இல்லை, பெருசாக இல்லை. இப்படி வேணா ஒன்று இருக்குது. இது காட்டன் இல்லை, சம்திங் வேறு மாதிரி ஏதோ குறன்னு ஒரு மெட்டீரியல். இது வந்து நல்லா இருக்கு. இது சூப்பராக இருக்கு. இது நல்லா இருக்குல்ல? ரிமாசாக்கு யாருக்கும் பார்க்குறீங்களா? கட்டு இல்லாமல் சின்ன பட்டன் வச்சு கட்டு இல்லை. அழகாக இருக்குது. இதுக்கு இந்த கலர் ஷால் போட்டால் செம்ம அழகாக இருக்கும். இது ரிமாசா ஹைட்னாலும் சரியாக இருக்கும். ரிமாசா இல்லைனா ரிதா. ஹேங்கு சட்டுன்னு உடையுது. உடையுது. வா, இதுதான் நாங்கள் போடுற மேக்ஸி. ஆனால் ஹேண்ட் வந்து இப்படி கொஞ்சம் பெப்பர் பேன் இருக்கும். அதெல்லாம் பார்த்து எடுத்துக்க. எனக்கு இது பிடிக்காதுப்பா. இது நல்லா தான் இருக்கும், அது குறை சொல்கிறதுலாம் இல்லை. மேக்ஸி இப்போ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கடையில் மட்டும் தான் எடுக்கணும். கொரோனா டைமில் வேறு வழி இல்லை. அப்போ இந்த பப்பரப்பாவே நாங்கள் எடுத்துருக்கோம், வேறு வழி இல்லாமல் தான். இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாகவும் இருக்கும். எனக்கா இது கலர்ஸ் நம்ம எடுக்கிறது. இது அழகாக இருக்குது. காட்டன் சிம்பிள் ப்ளூ கலர் ஒரு ஷால் போட்டிங்க அப்படின்னா செம்ம அழகாக எலிகண்ட்டாக காமிக்கும். பியூர் காட்டன், ரொம்ப அழகாக இருக்குது. அது ஷைனிங் மெட்டீரியல் மாதிரி இருக்குது. காட்டன் சொல்கிறத விட ஷைனிங். பாருங்கள், உள்ளே வைக்கிறேன்னா பத்தாது. இதுதான் நாங்கள் போடுற மேக்ஸி. நீங்கள் அடிக்கடி நான் வீட்டில் பார்ப்பீங்க இல்லையா, அதே மேக்ஸி. அதே மாதிரி லேஸ் வச்சு சேம். ஆனால் முன்னாடி நிறைய வெரைட்டி கலர்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஒருவேளை எங்கள் டேஸ்ட்டை மாறிச்சா இல்லை கடைக்காரன் டேஸ்ட்டை மாற்றிட்டானா? இதுக்கு முந்தின நாள் வரும். நீங்கள் அதை நைட்டு 12 மணிக்கு வந்து எடுத்துகிட்டு அப்படி டேரக்டாக தொலைவு போயிருங்க. வேறு வழி இல்லை. இவன் இப்படி தான் பண்ணுவியா? ஆனால் இந்த கடையை நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேயா? கம்மியான ப்ரைஸுக்கு வேணும்னா இந்த இருக்குது 40 கிராம்ஸ்க்கு. ஓகேயா?
ஸோ இது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க்லாம் வச்சு ரொம்ப அழகாகவே இருக்குது. இது வந்து இந்த இன்பில்ட்டாகவே அதில் இருக்குது, அந்த கோட் மாடலாகவே இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த இப்படி இருக்குது. இதெல்லாம் வந்து குவாட் செட் மாதிரி உங்களுக்கு உள்ள ஒரு 3 பீஸ் செட் சொல்லுவாங்க இல்லையா, உள்ள ஒரு லேயர் வரும், அதுக்கு மேலே கோட் மாதிரி இப்போல்லாம் பெருசாக வரும், அது கீழே வந்து பேண்ட்டு அந்த மாதிரி இருக்கும். இந்த ஃபுல்லாகவே இது ஃபுல்லாக நார்மலாக வெரி வெரி லைட் பனியன் கிளாத். அப்படி எப்படி தொங்குது பாருங்க, குடல் மாதிரி செம்மையாக இருக்குது. ஆனால் போட முடியாது. இதுதான் வந்து கிட்ஸுக்கான குவாட் செட்டு, 3 பீஸ் செட்டு. எவ்வளோ தெரியுமா ப்ரைஸு? யார் வேணால் போட, குண்டா இருக்கவங்க போட்டுக்கலாம். 55 தான். சி நல்லா இருக்குது. பேண்ட் வந்து பெலாசா பேண்ட்டு நல்லா கொடுத்துருக்கா. இதில் கலர் காம்பினேஷன் நல்லா இருக்குது. பொருள் நான் காட்டுறேன், வெயிட் சொல்லுமா. சி இதெல்லாம் போட்டு ஒயிட்டில் ஷால் போட்டால் எப்படி தான் செவனாக இருக்கும், நல்லா இருக்கும்ல. ஆனால் அது தகுந்த மாதிரி இடமா இருக்கணும். டூர் அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க யாரும். பார்ப்பாங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க என்னை கூட்டிகிட்டு போனால் சரி. வேறு என்ன, இந்த க்ரீன் கூட இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒயிட் ஷால் தான் சமையலாம். பிளாக்கு, ப்ளூ, க்ரீனு, ஹாஃப் ஒயிட் மாதிரி. ஆனால் இதில் ப்ளஸ் பாயிண்ட் எடுத்தோம்னா ப்ரைஸ் தான் 55 கிராம்ஸ் தான். நீங்கள் இந்தியாவுக்குலாம் நீங்கள் வெக்கேஷன் போகிறீங்க அப்படின்னா ஃபுல் கவர்டு உங்கள் பிள்ளைங்களுக்கு, டீனேஜ் பிள்ளைங்களுக்குலாம் போடணும்னா இது நல்ல ட்ரெஸ், நல்ல ஆப்ஷன். என்ன சமைனா இதுவே இங்கே முடி வந்துடுது கீழே, அதுக்கு கீழே இவ்வளோ தூரத்துக்கு அப்புறம் லாங் பேண்ட்டு. நல்லா வசதியாகவும் இருக்கும். இந்த மாதிரி லாங் குர்த்தாலாம் இருக்குது, காட்டன்லேயே இருக்குது. இந்த மாதிரி லாங் குர்த்தா. இந்த கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்கள், அவங்க பார்த்தா தான் புரியும். மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது, அதையும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அதில் ஃபுல்லாக இன்னர்ஸு அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த கடையை மிஸ் பண்ணாமல் எப்போவுமே கேட்பீங்களா மேக்ஸி வாங்கினா எங்கே வாங்குறீங்கன்னு. அல்ஹரம் அல்மாசி ஷார்ஜா, நியர் டு சிட்டி சென்டர். கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகேயா? இதெல்லாம் வந்து குட்டி பிள்ளைங்களுக்கு இல்லை, இதெல்லாம் குட்டி பிள்ளைங்களுக்கு அழகாக எப்படி டீசெண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு மேலே ஒரு கோட் மாதிரி வச்சு நல்லாவே கொடுத்துருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ண. ஒரு ஆள் கேமராமேன், ஒரு ஆள் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. யார்? சமினா பாத்திவா. இங்கே வந்து சாரி, அதே கலர் எடுத்துட்டாங்களாம், வேறு கலர் எடுத்துறாங்க. ஏன் ரிமாசாவும் நவுஷியும் சாஃபி ஏன் சீக்கிரம் வளர்ந்துருச்சுங்க? நம்ம அப்போ தேடுறப்ப இப்பெல்லாம் கிடைக்கவே இல்லை. இப்போ போட்டால் இது கீழே பேண்ட்டு போடணும்ல, பேண்ட் போடணும்ல, ஜெகின்ஸ் மாதிரியா? நல்லா இருக்குது இல்லை? சிம்பிளாக நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இது உண்மையாக வருது. இது எவ்வளோ ப்ரைஸ் பார்க்கலாமா? ப்ரைஸ் வந்து துணி செம்ம துணிப்பா, 62. கண்டிப்பாக இது வந்து பேர் சொல்லாத ஒரு கடை இருக்குது. அந்த கடையிலலாம் வந்து நிறையா தான் இருக்கும். இது எப்படி 90 சொல்லுவாங்கல்ல, நம்ம ஹைப்பர் மார்க்கெட் போவோம்ல எவ்வளோ சொல்லுவாங்க, 90 வரும்ல. அதுதான் இங்கே ப்ளஸ் பாயிண்ட்டு. இங்கே வந்து ப்ரைஸ் கொஞ்சம் கம்மி தான். இங்கே பாரு, நிறையா இந்தியன்ஸ் வராங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இந்தியன் மூளை யாரோ வேலை பார்க்குறாங்க இதுக்குள்ளே. ஏன்னா கல் வச்ச ட்ரெஸ்லாம் வந்துருச்சு, நான் பார்த்தேன். இங்கே கல் வச்ச ட்ரெஸ்லாம் இருக்காது. இங்கே பாரு, இல்லை நல்லா இருக்குல்ல. இது போட்டு டீசெண்டாக இந்த காலர் தானே மண்டே குடையுது. ஆனால் காலை பிடிச்சவங்க போடலாம், நல்லா இருக்கு இல்லை? இங்கே பாருங்கள், இங்கே எல்லா டைப்பான ஜீன்ஸ் இருக்குது. இதுக்கு பேர் ஜீன்ஸ் பேர்லாம் எனக்கு தெரியாது. அது என்னமோ சொல்லுவாங்களே, இந்த நிறையா பாக்கெட் வச்சது ஒரு ஜீன்ஸு, கீழே சின்னதாக கால் இருக்குது, எனக்கு பேர் தெரியாதே. என் பசங்கள்தான் தெரியுது, கிழிஞ்ச ஜீன்ஸு, இப்படி எல்லா ஜீன்ஸுமே இருக்குது. ஸ்கர்ட்டெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி லாங் ஸ்கர்ட்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இங்கே நியூ பார்ன் பேபிலேருந்து எல்லாருக்குமே இப்படி இருக்குது. எல்லாத்தையும் கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. கேர்ள்ஸ் பாய்ஸ் இப்படி எல்லாத்துக்கும் இருக்கும். கீழே ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக அபாயாஸ் இருக்கும். ஓகேயா? பார்த்துக்கங்க. மேலே வந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நைட் ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்கும். ஃபுல்லாக சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நைட் ட்ரெஸ் அதாவது வந்து 2 பீஸ் செட்டாகவும் இருக்குது, நைட்டியாகவும் இருக்கும். இப்படி எல்லாமே கவர் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்களுக்கு. ரொம்ப நல்ல நல்ல ட்ரெஸ்ஸாக இருக்கும்ப்பா, சீரியஸ்லி. டிசைன்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து நீங்கள் தேடணும், அது ஒரு பெரிய கஷ்டம். இந்த மாதிரி நைட்டிஸ்லாம் இருக்கும். ஸ்லிப்பர்ஸ், ஷூஸு, மென்ஸ் வேர்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த கல்லுக்குள்ளாக வச்ச ஷூலாம் போடணும் கம்மியான ப்ரைஸ்க்குனால் இங்கே வாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ டைப் ஆஃப் பலாசோ பேண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இது எல்லாமே சூப்பராக இருக்கும். பலாசோ பேண்ட்ஸ் எல்லாமே எல்லா கலர்லேயுமே இருக்குது. ஆனால் நீங்கள் செக் பண்ணி பார்த்தா வாங்கணும். ஸோ அதில் பட்டன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்க மாதிரி இருக்குது. இப்போ ஏன்னா தூக்கி போடுறதுக்கு என்னத்தையும் எடுக்குதுங்க சைட்டாங்க பின்னாடி இருந்து. இது ஃபுல்லாக ஷால் கலெக்ஷன் தூக்கி போட்டுருச்சு. கடைக்காரன் பார்த்தா உங்களை எடுத்து வெளுத்து விட்ற போகிறேன் பாருங்க. பின்னாடி ஷாலை தூக்கி தொம்பு மேலே போடுதுங்க. இது ஃபுல்லாக இன்னர்ஸ். இன்னர் மீன்ஸ் என்னென்னா, சின்ன இந்த கை இல்லாத ட்ரெஸ் எல்லாம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த உள்ளே போடுறதுக்கு பார்த்தீங்களா, அந்த இது எல்லா கலர்ஸ்லேயும் இருக்கும்.
அப்புறம் மெயினாக இந்த கடையில் எனக்கு ரொம்ப பிடிச்சது தெரியுமா, இந்த ஸ்கர்ட். இந்த தொட்டு வருது. இந்த ஸ்கர்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கடையில். நான் இந்த கடையில் தான் Black and White ரெண்டுமே நான் வாங்கி வச்சுருக்கேன். இதில் கலர்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஆனால் வாங்கும் போது இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்கிறதெல்லாம் வாங்காதீங்க. இந்த கீழே இந்த மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி வாங்காமல் இந்த மாதிரி தனியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தனியாக இருக்கு இல்லையா, எவ்வளோ பெரிய ஸ்கர்ட் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வந்து எல்லா ட்ரெஸ் கூட பேர் பண்ணி போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கடைக்கு பக்கத்தில் ஒரு ஃப்ரீ ரைட் போகும், கச்சா பார்க்கிங்மாக இருக்கும். அங்கே போட்டுக்கோங்க கார், அப்போ பே பண்ண தேவையில்லை. நான் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்ச மாதிரி வீடியோவும் யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை இதே கடையை நான் லாஸ்ட் டைம் ரமதானுக்கும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் காமிச்சிருக்கேன். இந்த டைம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இல்லை. ஆனால் ஏன் முன்கூட்டியே இதை சொல்கிறேன்னா, இந்த ரமதான் த்ரூ அவுட் த ரமதான் கலெக்ஷன்ஸ் மாறிட்டே இருக்கும். வேணுங்கிறவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரமதான் டைமில் ரொம்ப கூட்டமாயிரும். சரி, இது மாதிரி உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக ரொம்ப கம்மியாக பட்ஜெட்டில் இருக்க எல்லா கடைகளையும் இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். இந்த ரமதான் சீரீஸில் நான் காமிக்கிறேன். வேணுங்கிறவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க, வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு ஃபீல் குட்டான விலாகில் நம்ம மீட் பண்ணுவோம். என்கிட்ட அதுக்கு முன்னாடி ஏதாவது டவுட்ஸு, துபாய் பற்றி, ரம்ஜானுக்கு எங்கே ட்ரெஸ் வாங்கலாம், இந்த மாதிரி வாட் எவர் இட் இஸ், என்கிட்ட எதாவது பேசணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு வந்து இன்ஸ்டாவில் DM பண்ணுங்கள். கண்டிப்பாக டைம் இருக்கும்போது நான் ரிப்ளை பண்ணுவேன். இன்னொரு ஒரு ஃபீல் குட்டான நல்ல யூஸ்ஃபுல்லான விலாகில் மீட் பண்ணலாம். வீடியோ கடைசி முடி பார்த்தவங்க அத்தனை பேருக்கும் தேங்க்யூ ஸோ மச். பாய்.